சோ மக்களே நம்ம எப்படி சித்தி பொண்ணோட எபிசோட் 4க்கு வந்துட்டோம். சோ அது மட்டும் இல்லாம கொஞ்சம் 18 பேசாம இருக்கும். சோ ஹெட்ஃபோன் போடுறது உங்களுக்கு சேஃபா இருக்கும். அந்த சேம் டைம்ல வந்து பாக்கறோம் தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நிறைய பேர் பாக்குறீங்க பட் லைக் பண்ணாம பாக்குறீங்க. சோ இன்ஸ்டாகிராம் மாதிரி லைக் யார் போடலாம் அதை காட்டாது. சோ தைரியமா லைக் போடலாம். சோ கொஞ்சம் லைக் எல்லாம் போட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன் தான். சரி ஓகே நிறைய பேர் இதை பாக்குறீங்க நிறைய பேர் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடுத்த வீடியோ போட முடியும் தெம்பா ஓகேவா. சோ அதனால பாக்குறவங்க லைக் போட்டுக்கோங்க. அப்படியே புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா. சரி ஓகே இந்த 4th எபிசோட் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். சரி ஓகே வளரும் பேசாம நேரா வீடியோக்கு போயிடலாம். ஸோ எபிசோட ஸ்டார்ட்லேயே வந்து பசாரா குத்தி போடுறானுங்க. பசாரா குத்தி போடுறே நம்மளோட மரியா வந்து ஏந்திரா பசாரா இறந்துக்கிட்டு போயிடாது அப்படின்ற மாதிரி பசாரா பார்த்து அழுகிறா. உடனே அதை பார்த்து வில்ல மாதிரி பூசா தந்தான் தெரியுமா. அவனுமே வந்து பசாரா நீ வந்து ஹீரோ கிளான் ஒரு மெம்பரா இருந்த ஆனா உன் வாழ்க்கையை பார்த்தியா இப்படி முடிய போகுது அப்படின்ற மாதிரி அந்த வில்லன் பையன் சொல்ல உடனே இதை பார்த்து யூகி காண்டாய் ஒத்த நீடா இவ்வளோக்கெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறா யூகி. பட் வந்து அவன் அப்படியே வந்து கோக்கு மாதிரி அதுல அப்படி தப்பிச்சுட்டு அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா யூகி உன்னோட வந்து வால் சண்டை எல்லாம் சூப்பரா தான் இருக்கு ஆனா ஓ சண்டை எல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும் நினைச்ச பார்த்தியா அங்கதான் உனோட மைனஸ் பாயிண்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து யூகி அசிங்கப்படுத்துறான் அந்த வில்லங்காரன். சோ அப்படியே வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறவன் என்னதான் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா நம்மளோட மரியாவை பார்த்து மரியா இதுக்கப்புறம் உன் கையில டிசிஷன் இருக்கு உன் கையில 2 டிசிஷன் இருக்கு ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தா நீ மத்தவங்களே நம்ப போற மத்தவங்களை ஹர்ட் பண்ண போற மத்தவங்களே சாக அடிக்க போற பிகாஸ் ஆஃப் உன்னோட நல்லதுக்காக. சோ பேசிக்கலா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள சாக விட போற. ஆனா 2வது டிசிஷன்ன்றது ஒரு முக்கியமான டிசிஷன் உன் கையில இருக்கு. சோ நீ உன் பவர் வளர்த்துக்கணும். நீ பவர் வளர்த்துக்கிறது மட்டும் இல்லாம மத்தவங்களே நீ காப்பாத்த போற. சோ மேபி மத்தவங்களை காப்பாத்த முடியல அப்படினாலுமே உன்னை காப்பாத்த ஒன்ன காப்பாத்த வராங்க தெரியுமா ஆளுங்களை அந்த ஆளுங்களை காப்பாற்ற முடியும்ல. சோ அதனால என்ன பண்ண போற இப்படியே வந்து இதான வாழ்க்கைன்ற வாழ போறியா இல்ல விதியை மாத்த போறியா அப்படின்ற மாதிரி சொல்றது வில்லன் அப்படியே ஒரு மாதிரி சொல்றது இந்த பிளாக் கலர்ல வந்து அப்படியே குள்ள போட்டு மறைஞ்சு போவானுங்களே. சோ அதே மாதிரி போர்ட்டல்லையும் வந்து வில்லங்கார அப்படியே மறைஞ்சு போறான். சோ மரியாவே நல்ல வேலை அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி மத்தியும் பசாரா வெத்துன்னு வந்து நம்மளோட பெட்ரூம்ல போடுறாங்க மீன்ஸ் திங் வந்து இந்த மெடிக்கல் பண்ணுவாங்கல்ல. சோ அது மாதிரி மெடிக்கல் பண்றாங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. ஏன்னா பசாராக்கு ரொம்ப குத்து அதிகமா இருக்கு. சோ அப்படியே அங்க மியா வரான். உடனே வந்து நம்ம மரியாவே என்ன ஆச்சு பசாரா ஓகேவா அப்படி கேட்க மியாவுமே இல்ல ஒன்றும் கிடையாது ஒன்றும் வந்து அவ்வளோ ப்ராப்ளம்லாம் கிடையாது அவனோட பல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு மேபி ஒரு 2-3 டேஸ்ல வந்து அவன் ஏஞ்சிருவான். தப்பாக்குதுண்ணா டேய் அப்படி இல்லடா அவன் இப்போ கொஞ்சம் அன்கான்சியஸா இருக்கான். அப்புறம் உனக்கு என்ன ஆச்சு மரியா உனக்கு ஏதாவது டேப்லெட் வேணுமா உன் உடம்பு எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு மரியா கிட்ட கேட்க மரியாவுமே இல்ல எனக்கு ஒன்றும் இல்ல மேபி வந்து என் உடம்பு கொஞ்சம் நான் பாத்துக்கணும்ல கொஞ்சம் வந்து நானும் கம் பண்ணணும் அடிக்கிறதெல்லாம். சோ மீன்ஸ் வந்து அவன் ஸ்டாமினா இதுக்கப்புறம் வந்து கெயின் பண்ணல அந்த அடிக்கிறது சொன்ன புரியுதுல்ல தப்பா நினைக்காதீங்கடா. சோ எனிவே எனக்குமே டயர்டா இருக்கு நானும் படுக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம மரியா அப்படிங்கிறது கிளம்புறா. இப்போ அங்க பார்த்தா மியாவுமே பசாரும் 2 பேரும் ஒன்னா தனியா இருக்காங்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்மளோட மரியா கிளம்ப உடனே பார்த்தா நம்மளோட பசாரா ஏஞ்சிடறான். அவன் ஏஞ்சி என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா மியா என்ன ஆச்சு அப்படி மாதிரி கேட்க உடனே மியாவே பசாரா நீ எப்படி இவ்வளவு வேகமா ஏஞ்ச உனக்கு தான் 3 டேஸ் கிட்ட ஆகும் நானுமே நினைச்சேன் எப்படி உனக்கு தான் ஸ்டாமினா கிடையாது எப்படி அன்கான்சியஸ் சூப்பரா ஏஞ்சி அப்படின்ற மாதிரி கேட்க உடனே பசாராமே சொல்றேன் இல்ல இது வந்து எங்க கிளானுக்கான ஒரு பவர் இது வந்து எனக்கான பவர் அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த இடத்துல வந்து நம்மளோட பசாராவோட சைல்ட்ஹுட் பிளாஷ்பேக் போறானுங்க. சோ அந்த சைல்ட்ஹுட் பிளாஷ்பேக்ல நம்ம பசாருக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும் போல அது மாதிரி வயசுல வந்து இந்த ஸ்வாட் எல்லாம் வந்து ட்ரைனிங் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி ஒருத்தவங்க கூட ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கான் நம்ம பசாரா. சோ அப்படி அங்க இருக்கிறவங்க பாரு எப்படி சண்டை போறான் பாரு சூப்பரா சண்டை போறான் பாரு சூப்பரா அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்தின்னு இருக்கானுங்க. அப்படியே இப்ப தூரத்துல 2 பேர் காட்டுறானுங்க. அதுல பார்த்தா இந்த வில்லேஜுக்கு சொல்லிட்டு பெரியவர்னா இருப்பாங்க லைக் வந்து எப்படி வந்து நம்ம ஒக்காகே இருக்காரோ அதே மாதிரி அந்த வில்லேஜுக்கு பெரியவர் போல அவரு. ஓ இவன் வந்து ஜின்னோட சன்னு தானே இவன் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கான் பிறக்கும் போதே வந்து பவரோட பிறந்த ஒரு ஆள் தான் பசாரா. பரவாயில்ல இது மாதிரி ஆள் தான் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு முக்கியமான குறிப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஒருத்தபடி கை வெட்டப்பட்டு ஒரு பேட் நியூஸ் அப்படி கத்திக்கிட்டு வரான். சோ அந்த சாக்கடை யூகியும் காட்டுறானுங்க. சோ அதை என்ன சொல்றானுங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா பசாரா யூகியும் வந்து 2 பேரும் ஒரே கிளான்ல தான் இருந்தாங்க சின்ன வயசுல இருந்தாங்க அப்படின்னு காட்டுறானுங்க. அப்படியே ஓகேவா சரி ஓகே பேட் நியூஸ் சொல்லிட்டு கத்திட்டு வந்தான் தெரியுமா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா சோ டீமான் ஸ்வாட் அப்படின்னு கத்துறான். உடனே யாருக்கும் ஒண்ணு போறேன்னா டீமான் ஸ்வாட் சொல்றானே அப்படின்ற மாதிரி நல்லா கேட்கும் போது தான் கேக்குது இன்னும் எல்லாரும் ஒன்னா இருந்தா ஒரே கிளான்ல இருந்தாலுமே கிளான்ல ஒருத்தர் ஏடா கூடமா இருப்பான் தெரியுமா அது மாதிரி ஒருத்தர் ஏடா கூட தான் சைட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கானாமா. சோ அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தா இந்த டீமானால வந்து ஸ்வாட் சீல் ஆகி இருக்காமா அப்பாற்பட்ட ஸ்வாடை எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீலை திறந்து அந்த ஸ்வாடை எடுத்துட்டான். சோ அந்த ஸ்வாடை எடுத்தோடனே ஃபுல்லா டீமன் ஆகி ஒரு மாதிரி வந்து சொல்றது அப்படியே வந்து ஒரு மாதிரி ஹாரனா பறக்கும் மாதிரி ஹாரனா பறந்து எல்லாரும் துண்டு துண்டா வெட்டுறான். சோ அப்படி வெட்டவும் அங்க இருக்க பெரியவரை வந்து சில்ட்ரன்ஸ் எல்லாம் சேஃப்டியா வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சில்ட்ரன்ஸ் எல்லாம் ஓட விடாம அந்த இடத்துல கரெக்டா வந்து யூகி மாட்டிக்கிறான் அவங்க கிட்ட. பட் அந்த இடத்துல யூகி மாட்டோம் உடனே பசாரோமே யூகி அப்படின்ற மாதிரி கத்திட்டு வந்து தன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை காப்பாத்தணுமே அப்படின்ற மாதிரி வந்து பசார் அங்க வந்து குடுகுன்னு ஓடி போறான். பட் என்னதான் பசாரா வந்து சின்னமல்ல சோ அதனால எதுவும் பண்ண முடியல அப்படியே நிக்கிறான் பசாரா. சோ அப்படியே
வந்து சீல்ல ஸ்வாட் எடுத்த டீமான் இருப்பான் தெரியுமா, அவன் அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே வெட்ட வர ஹீரோட கண்ணுல இருந்து ஏதோ வந்து இது பறக்குது கோல்டு கலர்ல. அந்த கோல்டு கலர்ல பறந்த உடனே எப்படி வந்து கோகோட பவர்ல வந்து ஒரு பள்ளமே ஏற்படுமோ அதே மாதிரி வந்து இவரோட கண்ணோட பவர்ல ஃபுல்லா பவர் பள்ளமே ஏற்படுது. சோ அப்படி ஏற்பட்ட பவர்ல அவனோட வால் மட்டும் தான் மிஞ்சியதே தவிர அந்த சைட்டோன்ற ஆளா காணாமே போயிட்டான். சோ இப்படி நினைச்சு அவன் ஜஸ்ட் பிரசன்ட்க்கு வரான். சோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து அவன் நினைச்சு தான் பார்த்திருக்கான். நான் மியா கிட்ட எதுவுமே சொல்லல. சோ உடனே இதை பார்த்த மியாவுமே என்னடா ஆச்சு, ஏன் வந்து இப்போ ஒரு மாதிரி நின்று இருக்க, என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க அப்ப நம்ம கேட்க, நம்ம பசாருமே அதெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கு ஒரு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு அப்ப மாதிரி சொல்றான் பசாரா. உடனே மியாவுமே சரி ஓகேடா உனக்கு உடம்பு பரவாயில்ல, ஆனா வந்து மரியாக்கு வந்து ஒரு மாதிரி வந்து உடம்பு ஜுரமா இருக்குது அப்படின்னா சொல்லி இருக்கிறா. நான் அளவே பார்த்துட்டு வரேன் அப்ப மாதிரி சொல்ல. உடனே வந்து நம்மளோட பசார் ஒன்னும் புரியலன்னா ஜுரமாச்சு அகைன் வந்து ஏறுதா அது மாதிரி லைக் வந்து காஜி ஏறுதா, மேபி வந்து என்னோட ஹெல்ப் தான் வேணுமா அப்ப மாதிரி சொல்ல. உடனே மியாவுமே உனக்கே தெரியல அந்த கர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தாலும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ உன்னோட கை ரொம்ப தேவைப்படும் அங்க வச்சு அழுத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் மியா சொல்றா. உடனே பசாருமே பட் உடம்பு முடியல வந்தே ஆகணுமா அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே வந்து மியாவுமே இல்லடா பட் இருந்தாலும் வந்து அவ வந்து ஜஸ்ட் ஸ்லீப் பண்ணதான் போயிருக்கா. சோ எனிவே நீ அழுத்தலாம் என்ன ஆவாத பாத்துப்பா என்ன ஆட்டம் ஆடினடா. சோ இது மாதிரி எல்லாம் சொல்லிட்டு உடனே மியாவுமே சரி ஓகே நான் கிளம்புறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மியா அப்படியே அங்கிருந்து கிளம்புறா. உடனே பசாருமே சரி ஓகேடா படுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே மியா கத்துறா, ஐயோ என்னடா அப்படின்ற மாதிரி கத்துறா. உடனே பசாரும் முன்னாடி ஆச்சு அப்படின்னு கேட்க உடனே மியாவுமே சொல்றா இல்லடா இங்க வந்து மரியா தூங்க போறா அப்படின்னு சொன்னா. இங்க பார்த்தா மரியா ஆளையே காணுமே, எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ மட்டும் தான் கர்ஸ் பவர் வச்சிருக்க, சோ உன்னால மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும், ஆனா நீ பார்த்தல உன்னால வந்து நடக்கவே முடியல, இப்ப உன்னால நிக்கவே முடியாது, இதுக்கெல்லாம் நான் தான் காரணம், நான் தான் மரியாவை காப்பாற்றணும், நான் தான் வந்து மரியாவை தனியா விட்டுட்டு அப்படின்ற மாதிரி எல்லாம் மியா புலம்பின்னு இருக்கா. அதை பார்த்த பசாராவோ நீ ஒண்ணு கவலைப்படாத மியா, நான் பாத்துக்கிறேன், நான் போயிட்டு அவளை வந்து இட்டு வரேன், நீ ஒன்னும் எதுவும் குத்த சொல்லாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பசாரா சொல்ல. இப்ப அப்படியே வந்து மரியாவை காட்டுறாங்க. அப்படியே இப்ப மரியா மேல ஒரு ஆறா போறா பாருங்க, இது அப்படியே பறந்துகிட்டே மரியாவை பசாரா மன்னிச்சிடு மியா மன்னிச்சிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு காடு நடந்து போறா. சோ அப்படி நடந்து போக பசாரா முன்னாடி ஒருத்தர் அடிச்ச அந்த வில்லங்கார மாதிரி அவன் உடனே வந்து உள்ள இருக்கான். சோ உடனே அவன் எதுக்கு இப்ப உள்ள வந்தானு அப்படி தெரியல. சோ நம்ம நினைப்போம் பார்த்தா ரெண்டு பேரும் தனியா இருக்காங்களா அப்படி மாதிரி நினைப்போம். ரியலா தனியா தான் இருக்காங்க. அந்த சேம் டைம்ல வந்து அந்த வில்லங்காரன்னு சொல்றப்ப சரி ஓகே நீ கரெக்டான இடத்தை சூஸ் பண்றக்க, உன் பவர் இப்ப காட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே வந்து நம்மளோட மரியா வந்து ஏகப்பட்ட பவரை வந்து அவன் மேல யூஸ் பண்றான். பட் அப்படி யூஸ் பண்ணியுமே அவன் மேல சின்ன கீழே கூட உள்ள வைக்க முடியல மரியாவால. மரியாவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்ற மாதிரி சொல்லி ஏகப்பட்ட பவரை வந்து அவன் மேல யூஸ் பண்ணாலுமே அகைன் வந்து அவன் டிஃபன் அழகா அதை பண்றான். ஏன் இவரோட பவரை ஜஸ்ட் வந்து அவன் பொருட்டா கூட மதிக்கல அப்படின்றதா உண்மை. சோ ஃபைனலா மரியாவே வந்து இப்படி ஸ்டாமினா நடந்துட்டு பேனு டொயின்னு நிக்க. உடனே அந்த வில்லனுமே இன்னும் மரியா இதுதான் உன் பவரா, ஐ திங்க் வந்து உன் பவர் பார்க்க அழகா இருக்கு, அதை வச்சு வேணா உன் வீட்டுல வேணா குக் பண்ணி என்ன குக் பண்ண நினைக்காத, சரி ஓகே இப்ப நீ வா, என் மாஸ்டர் வந்து உன்னை பவர் இன்வால்வ் பண்ணி விடுவாரு, நீ பவர் இன்வால்வ் ஆகுவ, சோ இதுக்கான டைம் வந்து அவன் கையை காட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளோட மரியாவோட கையை அப்படியே வந்து ஒரு மாதிரி கைது பண்ணுவாங்கல்ல, சோ அது மாதிரி கைது பண்றான். உடனே மரியாதை இப்ப நீ என்ன பண்ற, நீ வந்து என்ன எங்க இட்டுட்டு போற அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே வில்லன் காரணம் நீ அங்க வந்தே ஆகணும், நம்ம ரியல் டீமன் வேர்ல்டுக்கு போக போறோம், அங்க வந்து அவன் அசல்ட்டா இன்வால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ல ஒன்னு ஆன் பண்ணி கரெக்டா வந்து நம்மளோட மரியாதை உள்ள இழுத்து போ. பின்னாடி வந்து டமால் சொல்லிட்டு ஒருத்தன் தாக்குறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம யூகி வந்து அந்த இடத்துல வந்திருக்கா. உடனே யூகிமே உன்னை விட மாட்டேன்டா, இது வந்து பசாராவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்தி திருந்து சொல்லிட்டா நம்மளோட அந்த வில்ல மேல. பட் அப்படி சொல்லட்டியுமே மரியாக்கு என்ன ஆச்சோ அதுதான் வந்து யூகிக்கும் ஆகுது. அதாவது யூகி என்னத்தான் அடிச்சாலுமே அவனோட பேரியர் கூட உடைக்க கூட முடியல. சோ அப்படியே பேரியர் உடைக்க முடியாதனால அந்த வில்லன் காரணம் சொப்பு சமயம் இல்லாட்டினா என்கிட்ட கடாதீங்க, உங்களால வந்து தோக்கடிக்கவே முடியாது, அட்லீஸ்ட் இந்த பேரியரை உடைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியே வந்து நம்ம யூகி வந்து அப்கிரேட் ஆகுறா. சும்மா அப்படியே வந்து அப்கிரேட் ஆகும் போதே மச்சாவா இருக்கா. உன் காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா, அப்படியே வந்து அப்கிரேட்ல வந்து அந்த பேரியர் போட்டு அடிக்க பேரியர் உடஞ்சிருது. உடனே வந்து இதை பார்த்து அவன் இருக்கான் லைக் வில்லங்காரன், எப்படி இது உடைச்சா, எப்படி இது உன்னால முடிஞ்சது, உன்னால பண்ணவே முடியாது அப்படின்னு கேட்க. உடனே யூகியுமே எங்க ஹீரோ கிளான் வந்து நீ அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதடா, எங்க ஹீரோ கிளான் எவ்வளவு பேர் பவர்ஃபுல்லான கிளான் தெரியுமா, நீ நினைச்சது ஆப்சல்யூட்லி கரெக்ட் தான், ஆனா நீ ஒண்ணு மறந்துட்ட, என்னதான் உனக்கு பவர் இருந்தாலுமே அதுக்கு வீக்னஸ் ஒன்னு இருக்கும், ஒருவேளை அதுக்கு வீக்னஸ் இல்ல அப்படின்னா அதுக்கு நான் தானே வீக்னஸ் அப்படின்னு சொல்ல. நாலுக்கு பேசிட்டு காட்டி その車輪お前を取り込む அப்படியே அந்த வில்லன்காரனும் சரி என்ன பண்ண எப்படி அதை தோக்கடிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்பதான் வந்து யூகி சொல்றா திங் என்னோட பவர் எத்தனை வந்து என் ஸ்வாட் எத்தனை வந்து உன்னோட பேரியரோட ஒரே பகுதியில இருந்து 4 தடவை அடிச்சேன், சோ அப்படி அடிக்கதும் பேரியர் உடைஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியே வந்து நம்மளோட வில்லன்காரன் ஓ அப்படிதான் உடைச்சிய, வாழ்த்துக்கள் உனக்கு, ஆனா இப்ப நான் உனக்கு முடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி அவனோட பவர் வச்சு அப்படியே ஒரு மாதிரி சொல்றது லைக் வந்து ஒரு பெரிய பவர் வந்து உள்ள எடுத்துட்டு வரான். அப்படியே வானத்துல இருந்து விழுந்த பவர்ல யூகி இப்படி அட்டாக் ஆகி மரத்தில் அடிபட்டு அப்படியே வந்து சொல்றது நகர முடியாம மாட்டிக்கொள்ள. அப்படியே வந்து ஒரு சொல்றது
அப்படியே சொல்லிட்டு அவன் தலைக்கு மேல வந்து ரவுண்டா ஒரு பெரிய பவர் பால் மாதிரி ஒன்று இருக்கு. அப்படியே வந்து எடுத்து ரெடியா இருக்க உடனே இந்த பக்கம் மியா நீ வந்து ஏன் வந்து யூகி அடிக்கிற, உனக்கு எனக்கு தானே சண்டை, நீ யூகே சாகடிக்காத, நீ யூகே சாகடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு மரியா சொல்ல உடனே வில்லன் காரணம் நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா ஏன் பேச்சுக்கு யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா நாங்க போட்டு தள்ளி தான் பழக்கம், நான் உன்னை போட்டு தள்ளுறேன் அப்படின்ற மாதிரி கரெக்டா வந்து பால் இது சொல்றது அந்த ஆரா பால் மாதிரி இருக்கு. அந்த பவர் எத்தனை வந்து கரெக்டா யூகி கிட்ட அடிக்க வர நம்ம எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கரெக்டா அந்த இடத்துல பசாரா உள்ள என்ட்ரி கொடுக்குறான். சோ என்ட்ரி கொடுத்து கரெக்டா அந்த பவர் அடிச்சு விட்டு இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிற மரியா அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து யூகியும் மரியா வந்துட்டியா பசாரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் பசாரா வந்து ஃபுல் பவரை வச்சு அட்டாக் பண்ண போறான். அண்ட் அந்த வில்லன் காரணம் வந்து பால் மாதிரி பவருக்கு தெரியுமா அதே பவர் அகைன் யூஸ் பண்றான். பட் இருந்தாலும் வந்து நம்ம பசாரா வந்து திங்க் சொல்றது அந்த இடத்துல வந்து ஸ்டக் ஆகுறான். லேக் அவனால அதை உடைக்க முடியல. சோ அப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா விட்டு கொடுத்துறாத பசாரா, எதை பார்த்து நீ பயப்படாத, நீ உண்மையிலே பவர்ஃபுல்லான ஆளு தான் அப்படின்னு சொல்ல அதே சின்ன வயசுல வந்து அந்த ஒரு பள்ளமன் ஒண்ணா தெரியுமா அதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க. பார்த்துட்டு எப்படி அந்த சின்ன பையன் இப்படி எல்லாம் பண்ணா, அவன் உண்மையிலேயே வந்து ஹீரோ கிளான சேர்ந்தவன் தானா இல்ல ஒரு வில்லன் திங்க் வந்து டீமனா சேர்ந்தவனா, அவன் அந்த வில்லனை மட்டும் சாகறது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற விக்டிம்ஸையும் சாவடிச்சிட்டானே, ஒருவேளை உண்மையிலே டீமனா தான் இருப்பான் போல அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் சொல்ல இப்போடி பிரசன்ட்டுக்கு வராங்க. சோ பிரசன்ட்ல வந்து வில்லன் காரணம் ஓடி போய் பசாரா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோக்கு அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாம் வந்து விட மாட்டேனா அப்படின்ற மாதிரி கத்தினே வந்து அந்த பாலியை உடைக்கிறான். அப்படியே உடைக்கிறது மட்டும் இல்லாம எகிரி போயிட்டு வில்லன் காரணம் போய் அடிக்க பார்க்கறான். அப்படி இருந்தாலும் அவனோட பேரியரால அதுவும் தடுக்கிறான். உடனே நம்ம ஹீரோவை உன்னை விட மாட்டேன் உன்னை வந்து அழிச்சிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வில்லன் காரணமே உன் பவர் வச்சு என்ன பண்ண போற, உன்னால என் பேரியர் கூட ஒழுங்கா உடைக்க முடியாது, உன்னை இப்பயே முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ காரணமே நீ தப்பா நினைச்சிட்டே இப்ப நான் உன்னை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பசாரா சொல்ல மரியான்னு சொல்லிட்டு பசாரா கத்துறான். கரெக்டா மரியா எங்கேயோ வந்து எகிரி வந்து வில்லன் காரணம் அப்படி எகிரி ஒரு அடி அடிக்க கரெக்டா அந்த இடத்துல வந்து எதிர்பாராத நேரத்துல அவனோட பேரியர் உடையுது. உடஞ்ச அதே நேரத்தை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ காரன் அப்படியே வந்து அந்த வில்லனை 2 அடி அடிச்சு 3வது அடியை துண்டா வெட்டிடுறான். அப்படியே துண்டா வெட்டினோட இந்த பக்கம் வந்து மரியாவுக்கு சங்கிலி மாதிரி கையில போட்டிருந்தாங்க அந்த சங்கிலியும் உடையுது. அப்படி அந்த இடத்துல மரியா ரொம்ப தேங்க்ஸ் பசாரா நான் காப்பாத்திட்டே அப்படின்ற மாதிரி வந்து மரியா வந்து பசாரா கட்டி பிடிக்க போலாம் அப்படின்னு போகும்போது கரெக்டா வந்து மியா வந்து நம்மளோட மரியாவை கட்டி பிடிச்சி நான் உன்னை மிஸ் பண்ணிட்ட மரியா, உன்னை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன், எப்படி நான் மிஸ் பண்ணே தெரியல, ரொம்ப மன்னிச்சிரு, நீ இல்லாம வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மியா வந்து ஏகப்பட்ட சொல்லிட்டு இருக்கா. சோ இவங்க அப்படி பேசிட்டு இருக்க பட்டு பின்னாடி பார்த்தா ஒரு டீமான் வரான். டீமான் வந்து டமான சொல்லிட்டு பசாரா குத்தி போடுறான். அப்படியே குத்தி போட்டு டமான பசாரா கீழே விழ அதை பார்த்தா மரியாக்கு ஒரு மாதிரி பவர் வந்து அப்கிரேட் ஆயிடுது. அப்படியே அந்த இடத்துல அப்கிரேட் ஆகி எப்படி பசாரோட சைல்ட்ஹுட்ல ஒரு கோல்டு மாதிரி ஃபிளாஷ் லைட் வந்துச்சோ அதே மாதிரி இந்த இடத்துல மரியா கிட்ட இருந்து ரெட் கலர் ஃபிளாஷ் லைட் வருது. சோ அந்த ஃபிளாஷ் லைட்லயே வந்து அங்க இருந்து யூகி பறக்கறா, ஒரு பக்கம் வந்து நம்ம மியா கட்டி பிடிச்சிருந்தாரு அவங்க செவுத்துல வச்சு டமான கீழே விழுறா. சோ அப்படியே எல்லாரும் மைக் அடிச்சு கீழே விழ அந்த இடமே ஃபுல்லா அப்படி சொல்றது ஐ திங்க் ஃபுல்லா ரெட்டா மாறுது. பட் வந்து உடனே அதை பார்த்தா பசாரா கொஞ்சம் ஏஞ்சி நிக்கிறான். அவரோட காயம் அப்படியே ஒரு திங் வந்து சீக்கிரமா ஆறிடுச்சு. மேமா சொல்லிருந்தான் தெரியுமா நான் ஏற்கனவே ஒரு கிளான்ல இருந்தேன், அந்த கிளான்ல சீக்கிரமா பவர் ஆறிடும் அப்படின்னு. சோ அதே மாதிரி ஒரு பவர் ஆறி போச்சு போல. உடனே வந்து ஏஞ்சி நின்று மரியா நீ பவரை ஸ்டாப் பண்ணி உன் பவரை கண்ட்ரோல் பண்ணி இப்படி இருந்தா உலகமே அழிஞ்சு போறது கூட சான்ஸ் இருக்கு, உன்னால முடியும், நீ ஸ்டாப் பண்ணு, உன்னால முடியும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்ல உடனே மரியாவுமே என்னால இந்த வழி தாங்கவே முடியல, என்னால வந்து பவரை கண்ட்ரோலே பண்ண முடியல, என்ன தயவு செஞ்சு சாவடிச்சிரு பசாரா, என்ன கொன்னாதான் அந்த பவர் நிக்கும் போல, இல்ல வந்து இந்த உலகமே வந்து நான் அழிச்சிருவேன், எனக்கு வேணாம், எனக்கு கொண்டு இந்த பவரை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, என்னோட லிமிட் தாண்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பசாராவும் ஓ மேல நம்பிக்கை பரியா நான் உன்னை சாகன அடிக்க மாட்டேன், நான் வந்து உன் ஹீரோ அப்படின்றத விட நான் வந்து உன்னோட அண்ணன், சோ நான் தான் உன்னை பார்த்துக்கணும், கன்ஃபார்மா இங்க இருந்து போகும்போது நம்ம 3 பேரும் வீட்டுக்கு ஒண்ணா தான் போக போறோம், நீ நம்பிக்கை வை, உன் மேல நம்பிக்கை வை, உன்னால வந்து கட்டுப்படுத்த முடியும், இல்ல நான் உன்னை கட்டுப்படுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படியே பசாரா அவனோட ஸ்வாட் எடுக்கிறான். சோ அப்படியே ஸ்வாட் எடுத்து பேனி ஷிஃப்ட் அப்படின்ற மாதிரி பவர் யூஸ் பண்றான். அப்படியே பவர் யூஸ் பண்ண அப்படியே வந்து பொறுமையா போயிட்டு நம்ம ஹீரோவோட அங்க போய் ஊந்துடுறான். ஸோ அப்படி இப்போ அடுத்த நாள் விடிஞ்சிருது. அடுத்த நாள் விடிஞ்சோடனே வந்து நம்ம ஹீரோக்காரன் இருக்கான்ல, ஹீரோக்காரன் வந்து பெட்ல படுத்துன்றான். கரெக்டாக அந்த வீட்டில் யாரோ வந்து காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்மளோட யூகி வந்திருக்கா. உடனே அதை பார்த்த மியாவும் சொல்லி யூகி ஏன் வந்து வந்திருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கல, ஏன் யூகி இங்கே வந்திருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கறான். உடனே அதை கேட்டு யூகியும் சரி பசாரா எப்படி இருக்கான், பசாராக்கு உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்க மியாவும் பசாராவா வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கா, ஸ்டில் வந்து அவங்க அன்கான்சியஸா இருக்கான் இப்போ. ஸோ எனிவே நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, ஸோ நாளைக்குள்ள ஏஞ்சிருவான்றதை நம்புவோம் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளோட மியா சொல்றா. ஸோ அதை கேட்டு யூகியுமே சரி ஓகே இதுல மருந்து இருக்கு, ஸோ இந்த மருந்து கொடுத்தா நீ மருந்து வந்து அவனுக்கு கொடுத்த அப்படின்னு பார்த்தா அவனோட பிளட் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகும், ஸோ அதனால பவர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் சான்ஸ் இருக்கு, கொஞ்சம் கொடுத்துருமியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம யூகி கிளம்பிடுறா. அப்படி இப்போ யூகி எங்க போறா அப்படின்னு பார்த்தா ஒரு பாலமா இருக்குது. அந்த பாலத்துல இருந்து பார்த்தா சூரியனே பார்க்கலாம் போல. அது மாதிரி பாலத்துல இருந்துகிட்டு நம்ம ஹீரோக்கார வந்து பேனிங் ஷிஃப்ட் பவர் யூஸ் பண்ணா தெரியுமா, இதே ஷிஃப்ட் தான் வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டான் போல. ஏன்னா இதே பவர் தான் வந்து யூகி சின்ன வயசுல இருக்கும்போது பசாரா யூஸ் பண்றப்பான், தன் கண்ணுல இருந்து பவர் வந்து ஒரு பெரிய ஓட்டையாக இருக்கும் தெரியுமா, அந்த பவர் தான் போல நினைப்பா. பட் சேம் டைம்ல வந்து இல்ல
அந்த பவர் வந்து வேற மாதிரி இருந்துச்சு, அவன் கண்ணுல இருந்து வந்துச்சு அந்த பவர். ஆனா இப்போ அவன் ஸ்வாட் யூஸ் பண்ணி ஏதோ பவர் யூஸ் பண்றான். எனிவே அவன் பவர் கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டான்றது பெரிய விஷயம். சோ பசாரா இதுக்கப்புறம் உன்னோட ஆட்டம் ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அப்படியே அடுத்த நாள் விடுது. அடுத்த நாள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு மண்டே வந்து ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு கிடையாது, காலேஜுக்கு போறாங்க. ஸோ அப்படியே காலேஜ் போகும்போது வந்து இவங்க வழக்கம் போல வந்து அதை வலிதணும், அதையும் உடம்பு இப்படி ஆகிடும் அப்படின்ற மாதிரி சில பேசிட்டே போக நம்ம ஹீரோக்காரன் வந்து மாடி தான் பார்க்குறான். ஸோ உடனே மேலே போறான். மேலே போய் பார்த்தா டொக்கிகாவா வந்து மாடிக்கு மேலே இருக்கா. உடனே அவங்களோட ஃப்ரெண்டான டாக்கிகாவும் என்னடா இங்கே வந்திருக்க, எப்படி நான் கண்டுபிடிச்சு அப்படின்ற மாதிரி கேட்க பசாராவுமே அதான் உனக்கே தெரியும்ல இந்த வந்து இந்த மாடியை திறக்கணும் அப்படின்னா அது உங்ககிட்ட மட்டும் தான் சாவி இருக்கும். ஸோ நீ மட்டும் தான் திறந்து வச்சிருப்பேன்றது எனக்கு தெரியும்டா. சரி ஓகே, நேற்று எங்கே போனேன் அப்படின்ற மாதிரி வந்து பசாரா கேட்குறான். உடனே டாக்கிகாவும் இல்லடா கொஞ்சம் ரெஸ்டா இருந்துச்சு, ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே படுத்துட்டேன். ஸோ எனக்கு ஒழுங்கா நினைவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே பசாரா ஒரு மாதிரி முறைக்கிறான். அப்படி அடிக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போக உடனே டாக்கிகாவா வந்து அங்கே கத்தி மறைக்கிறான். ஸோ அப்பதான் தெரியுது நேற்று ஒரு வில்லன் சண்டை போனா தெரியுமா, அந்த வில்லன் தான் டாக்கிகாவா அப்படின்னு. ஸோ உடனே இதை கேட்ட டாக்கிகாவும் எப்படி எனக்கு கண்டுபிடிச்சிட்ட, பரவாயில்ல பசாரா உனக்கும் இந்த அறிவெல்லாம் இருக்குது, பட் எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்ற மாதிரி கேட்க பசாருமே சில தாட் சொல்றான். அதாவது என்ன சொல்ல வரான் அப்படின்னு நான் பார்த்தா ஐ திங்க் மரியா வந்து உடம்பு சில பத்துன்னு இருக்கிறது, அவன் முகத்தில் வந்து ரெட் கலர் மார்க் இருப்பது, இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒழுங்காக பார்த்ததே கிடையாது. ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்குன்றது பெரிய விஷயமா எனக்கு தெரியப்படுச்சு. அண்ட் சேம் டைம்ல எனக்கு சண்டை போடும் போதே வந்து ஒரு குத்துன்னு தெரியுமா, அந்த குத்துலயும் சென்ஸும் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் சேம் டைம்ல அன்னைக்கு நைட்டு சண்டை போடும்போது நீதான்றதும் எனக்கு கொஞ்சம் வந்து டவுட்டா இருந்துச்சு. ஆனா வந்து என்னையும் மரியாவும் கில்லாம ஜஸ்ட் அட்டாக் மட்டும் பண்ண தெரியுமா. ஸோ அப்போ என்ன கண்டுபிடிச்சேன், ஓகே இது நீதானு அப்படின்னு. சரி ஓகே எங்களை ஏன்டா கில் பண்ணல அப்படின்ற மாதிரி உடனே வந்து நம்மளோட பசாரா கேட்கறான். அதுக்கு வந்து நம்மளோட டாக்கிகாவா என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா அது எல்லாம் ஒரு இமேஜினேஷன் மட்டும் தான். ஸோ நினைச்சதான் நான் கில் பண்ணணும், நான் வந்து கில் பண்ண நினைச்சேன், ஆனா நீங்க லக்கில் தப்பிச்சிட்டீங்க. ஸோ உங்க லக்கு தான் உங்களை காப்பாத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோ காரணம் போய் சொல்லாத டாக்கிகாவா, நீ நினைச்சிருந்த அப்படின்னு பார்த்தா மரியா தனியா இருக்கும் போது அடிச்சிருக்கலாம், இல்லனா வந்து என்ன முதல்ல குத்துது போல என் தலையை நீ அப்பயே விட்டுருக்கலாம். ஆனா நீ அதெல்லாம் பண்ணாம ஜஸ்ட் வந்து என் வயிற்று நான் ரிவீல் ஆகும் அப்படி தெரிஞ்சு வயிற்று மட்டும் குத்தி குத்தி நான் படுக்க மட்டும் வச்ச நீ. ஸோ போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம நேவிகேட் பண்ணி பண்றலாம், லைக் வந்து கை கோத்துக்கலாம் பண்ற மாதிரி பசாரா சொல்றான். பட் அதெல்லாம் கேட்ட டாக்கிகாவோ சரி இப்போ என்ன பண்ண போற, இப்போ என்ன வந்து சாவடிக்க போறியா, வா சாவடி வா அப்படின்னு சொல்ல உடனே பசாராவுமே ஆமா நான் உனக்கு கன்ஃபார்ம் பண்ணாலும் சாக தான் அடிப்பேன், பட் இன்னைக்கு பொறுத்தவரையுமே நீ வந்து என்னோட பவர்ஃபுல்லா இருக்க, ஸோ என்னால எதுவுமே பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே வந்து நம்மளோட டாக்கிகாவும் சரி ஓகே எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளாஸுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டாக்கிகாவா அப்படியே கிளம்ப அப்போ வந்து கரெக்டா வந்து நம்மளோட இவன் இருக்கான்ல லைக் வந்து பசாராவுமே சரி ஓகே மரியா சின்ன வயசுல இருக்கும்போது மரியாவோட பேரண்ட்ஸை யாரும் சாவடிச்சிட்டாங்க, அப்ப நீ தானே அது நீ தான் அந்த வேலை பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வந்து நம்ம டாக்கிகாவும் அதை பத்தி இன்ஃபர்மேஷன் என்னால ஒன்று உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் அது காரணம் ஜல்கியா தான். சோ நீ எதிர்பார்க்காத நேரத்துல ஜல்கியா ஒரு மூவ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடறான். இது கேட்டா பசாராவுமே ஜல்கியாவா யார் அது அப்படின்ற கேட்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து நம்மளோட மரியா உள்ள வந்துடுறா. அப்படி அதை பார்த்து டாக்கிகாவும் சரி போயிட்டு வர மரியா அப்படின்ற மாதிரி அவன் இறங்க உடனே மரியா மேல வந்து என்ன பேசுறீங்க டாக்கிகாவும் நீ என்ன பேசுறீங்க மாடியில அப்படின்ற மாதிரி கேட்க உடனே நம்மளோட பசாராவும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜஸ்ட் கிளைமேட் பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்ல உடனே மரியாவுமே சரி ஓகே நீ வந்து என்ன காப்பாத்தன தெரியுமா, நான் உனக்கு தேங்க்ஸே சொல்லல, சோ நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து அப்படியே வாயை குறுக்கு மாதிரி வந்து வாயை கிட்ட கொண்டு வர அந்த இடத்துல உடனே வந்து நம்ம யூகி வந்துட்டே வாயேறி அப்படி சொல்லிட்டு நம்ம பசாரா பிடிச்சி வலிச்சிடுறா. உடனே மரியாவை ஏன் நீ கொடுக்கல வர ரெண்டு பேரும் உள்ள நீயே கொடுக்கல வர அப்படி மாதிரி கேட்க உடனே யூகியுமே உங்க ஆச்சு நீயே வச்சுக்கோ எதுக்கு உங்க ஆச்சு வந்து அவமானம் தெரிக்கிற, நீங்க ரெண்டு பேரும் பண்ண போது நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் வந்து ஏத்துக்கவே மாட்டேன், உங்க ஆச்சு நிப்பாற்றி அப்படின்ற மாதிரி வந்து யூகி சொல்ல அப்படி யூகியுமே வந்து பசாரா அவ கூட சேர அதான் டிசம்பர் வந்திருக்கேன் இது உள்ள சாப்பாடு இருக்கு நீ சாப்பிடுறா பண்ண மாதிரி வந்து யூகி சாப்பாடு தான். அதை பார்த்தா பசாரா சாப்பாடு வந்திருக்கியா சைல்ட்ஹுட்ல வந்து நீ செஞ்சு நான் சாப்பிட்டேன் யூகி பரவாயில்ல ரொம்ப தேங்க்ஸ் நீ செஞ்சதுக்காக அப்படின்னு சொல்ல உடனே மரியா கிட்ட இல்ல நீ அவன் சாப்பிடாத நானும் உனக்கு செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ எந்த சாப்பிடு பசாரா அப்படின்னு சொல்ல லைக் எந்த சாப்பிடு பசாரா அப்படின்னு சொல்ல உடனே யூகியுமே என்னது ஒந்த சாப்பிடணுமா உங்ககிட்ட முதல்ல டிசம்பர் பாக்ஸ் எங்க இருக்கு எதுவும் வெறுக்கைய சாப்பிடுவானா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே வந்து மியா குடுன்னு ஓடி வரா வந்துட்டேன் மரியா அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் பாக்ஸ் எடுத்துன்னு வரா மியா. சோ உடனே மியாவுமே மரியா நீ சொன்ன மாதிரி சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வந்துட்டு ரெண்டு பேரும் இப்ப சாப்பிட ரெடியா இருக்குங்க உள்ள பர்கர் ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம பசாராக்கு இவ்வளவு சாப்பாடு இருக்கு எப்படி நான் சாப்பிடுறது ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி பசாரா சொல்றான். உடனே மியாவுமே நீ ஒன்னும் கவலைப்படாத எப்படி நேற்று நைட்டு வந்து பாத்ரூம்ல எல்லாரும் ஒன்னா வந்து பிரெட் எல்லாம் தடவி ஒன்னா நக்கணுமோ அதே மாதிரி சாப்பிடுறா அப்படின்னு சொல்ல உடனே வந்து யூகி ஒன்னும் புரியல என்ன நக்கணுங்க என்ன பேசுறீங்க நீங்க ஒன்னும் புரிய மாட்டேது அப்படின்னு யூகி சொல்றான். உடனே அந்த நேரம் பார்த்து நம்மளோட மரியாக்கு வந்து கேர்ஸ் ஆரம்பிச்சது லைக் வந்து ஏற ஆரம்பிச்சிருது. உடனே அதை பத்தி மியாவுமே பசாரா கையை ரெடியா வச்சுக்க கையை நீ அழுத்த வரை நேரம் வந்துருச்சு நீ இப்ப பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்ல உடனே யூகியுமே இன்னாடி பின்னா சொல்றீங்க என்ன அழுத்தணும் இன்னாடி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க மூணு பேருமே. உடனே மூணு பேரும் அவ எனக்கு தான் நீ அவகிட்ட வராத நீ வந்து இவங்கிட்ட வராது அப்படின்னு சொல்லிட்டு மூணு பொண்ணுங்களும் அடிச்சுக்கிட்டுங்க பசாராவுக்காக. அப்படியே இப்ப எல்லாம் அடிச்சுக்க பசாராவும் ஐயோ தாயோலிங்க வேலையே அப்படின்ற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு
இருக்கான். அப்படி அந்த நேரம் பார்த்து ஸ்கிரீனை தூக்கின்னு வந்து நம்மளோட பசாரோட அப்பா கிட்ட காட்டுறாங்க. அவங்க அப்பாவுமே அவன் நேரத்தை கொடுத்துட்டான், அவன் கன்ஃபார்மா வர போறான், நீ பசார் அம்மாலியோ மரியா மேலும் கண்ணு வச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா ஏதோ கார்ட்டூன் நடந்து போற மாதிரி காட்டி அப்படி இந்த எபிசோட போட்டு முடிக்கிறாங்க. சோ யாரு தான் வர போறா, இவங்க 2 பேர் என்னதான் பண்ண போறாங்க, உண்மையிலே பசாரை யாரதான் கல்யாணம் பண்ணுவான், முதல்ல பண்ணுவானா இல்லையா அப்படின்றத நான் பார்க்க போறோம். சோ கூடிய சீக்கிரம் அடுத்த எபிசோட வேகமா போட நானும் ட்ரை பண்றேன். ஓகேவா? சோ எனிவே லைக் பண்ணாத லைக் பண்ணிக்கோங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் தெம்பா இருக்கும்டா. ஓகேவா? சோ எனிவே அடுத்த ஒரு நல்ல சந்திக்கிறேன். சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்ப நான் கடையை சத்தலாமா?